ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தம் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலான்னு வாங்க. முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு 10 பல்லளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 2, ஒரு தக்காளி பெருசான சைஸில் எடுத்துகிட்டு நல்லா சாப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே நல்லா சாப் பண்ணிவிட்டு, இப்போ மெயினான ஐட்டம் சிக்கன் ஒரு 1/2 கிலோ, தயிர் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பட்டை, லவங்கம் ஒரு 10, அதுபோல் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், ஏலக்காய் ஒரு 3 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் பூ, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஒரு 50 ml அதுபோல் போட்டுட்டு, நெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டாக ஆனியன் போட்டுக்கோங்க. இந்த ஆனியன் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இப்போது கொத்தமல்லி, புதினா அதை போட்டுட்டு சால்ட் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் எடுத்து வச்சுட்டு அந்த தயிர் போட்டு அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் சிக்கன் 1/2 கிலோ போட்டுட்டு நல்லா அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனுக்கு அப்ளை ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க ஒரு 10 மினிட்ஸு. இப்போது நம்ம அரிசி குவான்டிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுடுங்க. அப்போ பிரியாணி நல்லா சாஃப்டாக வரும். தண்ணி 1.5 கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற தண்ணியை பக்கத்தில் இந்த மாதிரி வெசலில் கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்க. அந்த கொதிச்சிருக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். பச்சை தண்ணியை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொதிக்க வச்ச தண்ணியை அரிசியில் போட்டு யூஸ் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போட்டு வச்சிட்டிங்கன்னா கமகமன்னு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாஸ்மதி பிரியாணி ரெடிங்க. எடுத்துகிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.